வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அந்த நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 29/4/2025 அன்று மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வு பிரின்சிபல் சீட் அங்கே உட்காந்துட்டு மதுரை பெஞ்ச் கேஸை விசாரிச்சாங்க. அது 16/6/2025 தேதிக்கு ஒத்தி வச்சு அதில் சில கமிட்டிகளை அமைத்து அந்த வேல்யூஷன் மதிப்பீடு செய்யணும். அந்த மதிப்பீடு செஞ்சு சொத்துக்களின் மதிப்பு வேல்யூஷன் கமிட்டி மாவட்ட பதிவாளர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் டிஆர் அவர் தலைமையில் டிஆர்ஓ அவரோட கண்காணிப்பின் கீழ் மாவட்ட வருவாய் அலுவலர் தகுதி பெற்ற அலுவலர் அவரோட கண்காணிப்பின் கீழ் வேல்யூ பண்ணணும். அதுக்கு சப் கமிட்டிஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. டெபாசிட் சைடு வந்து பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ் அண்டு நிறுவன தரப்பு ரெப்ரசன்டேட்டிவ் சப் ரெஜிஸ்ட்ரார் அவங்கெல்லாம் இருப்பாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம். அதுபோல் வேல்யூவர்ஸ் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற மதிப்பீட்டாளர்கள் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு வேல்யூவர்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுபடி சில வேலைகள் நடந்திருக்குது. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமிர்தா சிட்டி அது ராம்நாத் டு கீழக்கரை ரோடு அங்கே 90 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் பார்வையிட்டு அதுக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த ராஜசேகரன் அவரும் மிஸ்டர் சுரேஷ் அவரும் அந்த வேல்யூஷன் கமிட்டியில் முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் தி டெபாசிட்டர்ஸ் அவங்க போயிருக்காங்க. அவங்க என்ன காளிகாப்பான் வில்லேஜ் அது வீரப்பாஞ்சான் அது பக்கம் இருக்குது. செந்தாமரை மற்றும் ராஜா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி உள்ள இடங்கள் அது 76 பிளாட் அது மதுரை மாவட்டத்தில் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வழக்கானது நாளை மறுநாள் திங்கட்கிழமை 16/6/2025 அன்று நீதிமன்றத்தின் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு ஆஃப்டர் லஞ்ச் அதாவது 2:15 மதியம் 2:15 மணி அளவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அது லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. முதல் வழக்காக 2:15க்கு 2:15 ஃபர்ஸ்ட் ஐட்டம் முதல் வழக்காக போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அதுல நம்ம வாதத்தெல்லாம் வைப்போம். அந்த மதிப்பீட்டு குழு அண்ட் டிஆர்ஓ மதிப்பீட்டு குழுவோட ரிப்போர்ட் டிஆர்ஓட்ட கொடுக்கணும். டிஆர்ஓ அவர் நேரடியாகவோ அல்லது காவல்துறை இஓடபிள்யூ டிஎஸ்பி மூலமாக காவல்துறையினர் பொருளாதார குற்றப்பிரிவு மூலமாகவோ அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. அவங்க தரப்புல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் ஆஜராகி வாதாடுவார். மற்றும் முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள், நிறுவன தரப்பு வழக்கறிஞர்கள், முதலீட்டாளர் தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் இந்த இடையீட்டு மனு போட்டிருக்கிற சங்கங்கள் எல்லார் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி அவங்க வாதத்தை முன்வைப்பார்கள். அதை தொடர்ந்து என்ன அப்டேட்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்றேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி.